இன்னைக்கு டெடியையும் ஸ்கூபியையும் நாங்க குளிப்பாட்ட போறோம். இவனுங்க என்னென்ன சேட்டை பண்றாங்கன்னு நம்ம இப்ப பாக்கலாம் வாங்க. சரி ஓடுறான் பாருங்க, குளிக்கணும்னு ஓடுறான், கட்டெல்லாம் ஊத்துட்டு ஓடுறான். சரிதான் அடங்கவே மாட்டேன்தான், கால் உடைச்சு கூட. அங்க இருந்து கோடியெல்லாம் புடிச்சு கடிச்சிட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்தான். ஒரே சேட்டை போங்க. கொஞ்ச நேரம் இருடா, ஸ்கூபிய குளிப்பாட்டிட்டு வரேன்னு சொன்ன உடனே அவனும் சைலண்டா உட்காந்துட்டான். ஸ்கூபிக்கு தான் கொஞ்சம் நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்குது. ஸ்கூபிட்ட நார்மல் குழந்தையா இருந்தான்னாக்கா நம்ம சொல்றத அவனால புரிஞ்சுக்க முடியும். அவனுக்கு பிரெயின் அஃபெக்ட் ஆனதால நம்ம சொல்றத உள்வாங்கி அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா லேட்டா தான் குழந்தைக்கு குளிக்கிறான். பாத்தீங்களா, இதுதான் நான் அவனுக்கு யூஸ் பண்ற ஷாம்பு. காஸ்ட்லியான ஷாம்பு, நம்ம கூட யூஸ் பண்ண மாட்டோம். அவனுங்களுக்காக எவ்வளவு பேர்ஸ் கொடுக்குறான் பாருங்க. ஸ்கூபிட்ட குளிக்கிறதுக்கு ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். குளிக்கிறதுனா இவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். குளிக்க போறேன்னு சொன்ன உடனே தான் ஓடி போய் எங்க உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, படிக்கட்டு பக்கம் போய் உட்காந்துட்டு இருக்கான். என்னடா பாக்குற, அடுத்து நீ தாண்டா குளிக்கணும் டெடி பையா. சரி ஓடுறான் பாருங்க, குளிக்கணும்னு ஓடுறான், கட்டெல்லாம் ஊத்துட்டு ஓடுறான். ரெடி மண்ணு எங்க போய் விழுந்தாலும் அடுத்து ஒண்ணுதான் குளிப்பாட்ட போறாங்க. ரெடியா? போ லல்லு குளிக்க போற, போ லல்லு ஊத்த போறாங்க மேல. ரெடி மேல லல்லு தண்ணி இருக்காது பைப்ல. தண்ணி ஊத்தாம எப்படி குளிப்பாட்டுறது? ஊத்து தண்ணி ஊட்டு. எங்க ஓடுற? அவ்வளவுதான். ஸ்கூபிட்டானா குளிச்சு என்ன பண்றாங்க இங்க பாரு தங்கமே. பேபி என்ன அட்டகாசங்கள் தாங்க முடியல, அதனால தண்ணியே எடிக்கிட்டே தூக்கிட்டு வந்துட்டோம் நாங்க. இருடா முகமான தொடச்சு